யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருப்போரூர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர் தொகுதி. இந்த தொகுதியில் வன்னியர் அதிகம் உள்ள தொகுதியாக உள்ளது. கிட்டத்தட்ட 40% வன்னியர் மக்களும், அதே போல ஷெட்யூல் காஸ்ட் 10% மக்களும், முதலியார் 6% மக்களும் இங்கு வசிக்கின்றனர். இவர்கள் இந்த தொகுதியில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு கணிசமான ஓட் வைத்துள்ளனர். இந்த திருப்போரூர் தொகுதியில் 4 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும், 1 முறை பாட்டாளி மக்கள் கட்சி, 1 முறை விடுதலை சிறுத்தைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2021 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பாலாஜி என்பவர் 93,954 வாக்குகளை வாங்கி 41.80% வாக்குகளை வாங்கி வென்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவை சார்ந்த கே ஆறுமுகம் 92,007 40.94% வாக்குகளை வாங்கியுள்ளார். இவர்களுக்கிடையில் 1% மட்டுமே வித்தியாசம். 1ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மோகன சுந்தரி 20,428 வாக்குகளை வாங்கியுள்ளார். 9% பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த லாவண்யா 8,194 வாக்குகளை பெற்றுள்ளார். அமமுக கட்சியை சார்ந்த கோதண்டபாணி 7,662 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,982. பாலாஜி இந்த தொகுதியில மார்ஜினல் வெற்றி தான் பெற்றிருக்காரு. வெறும் 1,947 வாக்குகளே வித்தியாசம் இவங்க 2 பேருக்கு இல்லையா. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,70,769. அதில் ஆண்கள் 1,33,335, பெண்கள் 1,37,434. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,24,747. அதாவது நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் மட்டும் 1,982. இந்த தொகுதியில் வெற்றி எழுதியது விடுதலை சிறுத்தைகள். ஆனால் இது ஒரு பொது தொகுதியாகும். தற்பொழுது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் தமிழக வெற்றிக் கழகம் 30% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது. இரண்டாவதாக திமுக 28% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக அதிமுக 27% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 10% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் அதிகமான மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதை காண முடிகிறது. கள நிலவரம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாகவே உள்ளது. தேர்தலில் இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்று பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ செய்து உங்களது கருத்துக்களை எங்களுக்கு